ஒரு உதாரண ஜாதகம், அம்ச பலாபலன். ஜென்ம லக்னத்துக்கு ஒரு ஜாதகரின் ஜென்ம லக்னம், இந்த ஜாதகர் மேச லக்னம், ஜென்ம லக்னம், ஜென்ம லக்னத்திலிருந்து 10ஆம் இடம், 10ஆம் இடத்தின் அதிபதி, 10 குடைய தொழில் ஸ்தான அதிபதி சனி பகவான் வர்றார். மேச லக்னத்துக்கு 10 குடைய ராசி மகர ராசி. அந்த மகர ராசி சனி பகவான் நவ அம்சத்தில் 2வது கட்டமான நவ அம்சம், ராசி கட்டத்திலிருந்து ஏறிய நவ அம்சம், நவ அம்சத்தில் சனி பகவான் சுபகிரக குருவோட சேர்ந்து குருவோட வீட்டிலே இருப்பது தொழில் ஸ்தானம். அது நல்ல ஒரு வக்கீல் ஆஃபீஸ் அரேஞ்ச்மெண்ட்டு, கட்டடம் கட்டி தருவது, அமைத்து தருவது. ஸோ அதோட செட்டிங்ஸு, டேபிள் செட்டிங்ஸ்லாம் அமைத்து தர்ற ஒரு தச்சன் ஒர்க்கு. அப்புறம் எந்த மதமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட அலுவலகம், உத்தியோகத்தில் பாண்டிய தியத்தியால் அப்படின்னா, பாண்டிய தியத்தில் என்னென்னா ஊட்டும் பணி. இவருடைய ஜென்ம லக்னப்படி காலபுருஷ லக்னமான அமைவதால் பூமிக்காரன் செவ்வாய் பகவான் இவருக்கு இறுதி வரை பாண்டியத்தியத்தால் அப்படின்னா இறுதி வரை ஒரு ஊக்கத்தொகை, ஊட்டும் பணி தந்துக்கிட்டே இருப்பார். நல்ல வருமானம் எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும். கடைசி வரையும் கையில் ஒரு 31ஆந்தேதின்னு வச்சுக்கோங்க. 31ஆந்தேதி கையில் சில நேருக்கு காசு இருக்காது, 25ஆந்தேதியே காசு இருக்காது. ஆனால் இவர்கிட்ட எப்பயுமே, இந்த ஜாதகர்கிட்ட கையில் பணம் வச்சுருப்பார். நல்ல வருமானமும் வரும். 30ஆந்தேதி கூட இவருக்கு ஒரு வருமானம் வரும். அப்படி ஒரு நல்ல ஒரு ஜாதகம். தொழில்காரனான சனியோட வீட்டில், அதாவது 10ஆம் அதிபதி தொழிலுக்குடையவர், அந்த சனி குருவோட சேர்ந்ததுனால், அது குரு வீட்டிலே இருப்பதனால், அது ஏரிய நவம்சத்தில் ராசி கட்டத்திலேருந்து தாண்டணும். ஏரிய நவம்சம் இதான் அம்சத்தின் பலாபலன். ஆமாம், ஒரு கட்டத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க ஜாதகத்தில். 2வது கட்டத்தினுடைய பலாபலன் என்ன அப்படின்றது தான் நம்ம இதை பற்றி சொல்கிறோம்.